வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2025 எனக்கு பிடிச்ச 20 படங்களை பற்றி பேசியிருந்தோம். அதோட கண்டினியூவாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கி எனக்கு பிடிக்காத, அதாவது எனக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப எதிர்பார்ப்பை தூண்டி அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத படங்களை பற்றி பேச போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே தவிர யாரையும் வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டு சொல்லலை. உங்களுக்கும் அப்படி தோணி இருந்துச்சுன்னா என்ன ஏதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா முதல் படமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்த படம் மணிரத்னம் சாரு, சிம்பு, உலகநாயகன் கமலஹாசன் சாரு சிரிசாக இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்தது. பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தா சூப்பர் டூப்பர் ஹிட்டான தக் லைஃப் அந்த படத்தை பார்த்தா ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அடுத்த நாயகனை விட பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்ன படம். இதையாடா வந்து பார்த்தோன்னா 1.5 வருஷமாக உட்காந்து கிண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பை தூண்டி படம் வந்து பார்த்தீங்கன்னா படுமொக்கையான படம் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப். அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பாட்டை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகா ஓகோன்னு கொண்டாடின படம். ஆனால் பாட்டு மட்டுமே கிடையாது, படத்தில் கதையும் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப மிஸ் பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு தூண்டின படம். ஆனால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தின படம்னா தக் லைஃப் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாட்டுக்கத்தும் கிடையாது. அதுக்கு அடுத்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா விக்ரம் நடிப்பில் வெளிவந்த வீரதீர சூரன் 2. இந்த படம் வந்து பார்த்தோன்னா பொதுவாக பாட்டு 1 வந்ததுக்கப்புறம் 2 வரும், இதனால் 2ஆவதாக விட்றாங்களே அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பில்டப் மட்டும் இருந்துச்சு. அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி கதையவே சொல்லாமல் விட்டாங்க. வீரதீர சூரன் பார்ட் 2ல் விக்ரமுக்கு கொடுத்த இது வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்னமும் கொஞ்சம் மாதம் கூட்டினாலும் கதையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கணும். கதையில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பெரிய சம்பவம்னு சொல்கிறாங்க. சம்பவத்தை பற்றி எதுவுமே சொல்லாதனால படம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் கொடுத்துச்சு. ஒரு சில சீன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருந்தாலும் ஆனால் பெருசாக ஏமாற்றம் அடைஞ்சதுனால அது ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாதனால இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எதிர்பார்த்த படங்களில் கொஞ்சம் இதான படமாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் நம்ம சந்தானம் படம். இது அந்த அரண்மனை பிரான்ச்சைசி மாதிரி வரதில் இது வந்து பார்த்தோன்னா அடுத்த அந்த டிடி லெவலில் வர அடுத்த படம். இந்த படமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பேய் படம் அப்படி இப்படின்னு கௌதம் மேனன்லாம் இருக்கார், நம்ம இவங்களாம் இருக்காங்க அப்படின்ட்டு எடுத்த படம். ஆனால் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ரசிகருக்கு வந்து இந்த படம் பார்த்தோன்னா ஏகபோகித்தான் வந்து பார்த்தா வரவேற்பற்ற பெருன்னு பார்த்தாங்க. அந்த மாதிரி இல்லாதனால இந்த படம் பார்த்தோன்னா அந்த லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா கொட்டுக்காளி ஒரு இதுக்கு அதாவது வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கான்செப்டுக்கு ஒரு விழாவுக்கு அனுப்ப வேண்டிய படத்தை இவங்க தியேட்டர் மெட்டீரியலாக கொண்டாடுறது ஒரு மிகப்பெரிய தப்பு. இந்த படம் வந்து பார்த்தோன்னா அந்த விருது வாங்க இந்த விருது வாங்க ஆகா ஓஹோ அப்படி இப்படினாங்க. ஆனால் இந்த படத்தை ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தான் தெரியும். நிறைய விருது வாங்கியிருக்க படம், ஆனால் தியேட்டரில் ஆடியன்ஸுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது எதுவுமே இல்லாதனால அந்த படம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரசிகர்களில் காயப்பட்டின படம் தான் கொட்டுக்காளி. சூரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா குரலெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கஷ்டப்பட்டு வற்புறுத்தி நடித்தா அப்படி அவளோட நடிப்பு அற்புதமாக இருந்தாலும் படத்தில் வந்து பார்த்தோன்னா கண்டனங்கிட்ட ஒன்றுமே இல்லாதனால அந்த படம் வந்து பார்த்தோன்னா ரசிகர்கிட்ட ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தா படம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இதை வந்து பார்த்தா கலவையான விமர்சனங்களாக வாங்கிச்சு. அதனால் அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. அடுத்தது நம்ம தனுசாரோட இயக்கத்தில் வெளிவந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படம். இந்த படமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா தனுஷ் இயக்கம்னு ஒரு பேரில் மட்டும்தான் வச்சு வந்துச்சு. புதுமுக ஹீரோயின் அனிகா நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு வந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கு எடுபடலை, 90 கிட்ஸுக்கு கண்டிப்படாது. 2K கிட்ஸுக்கு எடுபடாத படம் 90s கிட்ஸுக்கு எடுபடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்படாது. அதனால இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெருசாக ஏற்றுக்கல. அடுத்தது தலைவன் தலைவி நம்ம விஜய் சேதுபதி அவங்களோட இதில் நித்யா மேனனோட நடிப்பில் வெளிவந்த படம். இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பல பேர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா காது கிழிஞ்சு போச்சு படத்துலேருந்து வெளியே வரும்போது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கத்திக்கிட்டே இருந்தாங்க. படம் முழுக்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம கங்குவா படம் பார்த்த மாதிரி எஃபெக்ட் தான் இருந்துச்சு. போன வருஷம் எப்படி கங்குவா படம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா தலைவன் தலைவி படம் முழுக்க கத்திக்கிட்டே இருந்தாலும் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எடுபடலை. ஒரு பாட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதம் பாடினாலும் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கத்தல் சவுண்ட் அதிகமாகிறதுனால இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பல பேரால் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏற்றுக்கலை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு அதிகமாகிறதுனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பிடிக்காமல் போனது காரணம்.
அடுத்தது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நம்ம வனிதா அக்காவோட படம். இந்த படத்தை அவங்க ஏன் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது, அந்த படத்தை வெளியிடுத்தவங்களுக்கும் தெரியாது. இதில் வந்து பார்த்தோன்னா அவங்க பொண்ணோட தயாரிப்பில் அந்த படம் வந்து இருக்குது அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அவங்க பொண்ணோட தயாரிப்பில் அவங்க நடிக்கிறாங்கன்னா அவங்க பொண்ணுக்கு ஏது இவ்வளோ காசு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு 40 வயசு ஒரு ஆள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படும் போது என்னென்ன மாதிரிலாம் வருது அப்படி இப்படின்னு ஒரு அடல்ட்டு கண்டனம் எடுத்து கொண்டு போனது படம் வந்து பார்த்தா அடல்ட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பல பேருக்கு படம் பிடிக்கல. காரணம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இதெல்லாம் நம்ம படம் மாதிரியாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி படம் வந்ததுனால படம் பிடிக்காதனால அந்த படம் எடுபடவும் இல்லை. அடுத்தது சூர்யாவோட நடிப்பு வெளிவந்த ரெட்ரோ படத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் ஏன் ரெட்ரோன்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. படம் வந்து நல்லா ஓடி முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்தும் படத்துக்கு வந்து பார்த்தா ஏன் ரெட்ரோன்னு பேர் வச்சாங்கங்கிறது தெரியல. இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூர்யாவோட நடிப்பு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் ரெட்ரோ வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூர்யாவை ரசிகர்களே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஏமாத்தின படம் அந்த படம் தான். பாட்டெல்லாம் நல்லா சூப்பர் ஹிட்டாக இருந்துச்சு, அது ஹிட்டாக இருந்துச்சு, பாடலுக்கு நல்லா ஹிட்டாக இருந்துச்சு. பாட்டை மட்டுமே வச்சு படத்தை ஓட்ட முடியாதுங்கிறது அடுத்த விஷயம். இந்த படத்தில் பாட்டை மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டு நம்ப முடியாது. படம் வந்து பார்த்தோன்னா ரசிகர்களோட இதை பூர்த்தி பண்ணாதனால இந்த படம் வந்து பார்த்தோன்னா ஓடலை. அடுத்தது பொங்கலுக்கு வெளிவந்த நம்ம கேம் சேஞ்சர். இந்த படம் வந்து பார்த்தோன்னா தமிழ் படம் கிடையாது, டேரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா தெலுங்கு படமாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா சங்கர் சாரோட எஃபெக்ட் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பிடிக்கல. இந்த சங்கர் சாருக்கு தொடர்ந்து 2 படம் ஃபெயில் ஆகி போச்சு. இந்தியன் 2 இந்த படம் இந்த கேம் சேஞ்சரு இந்த மாதிரிலாம் அதனால் பிடிக்கல. அடுத்தது மதராசி. சிவகார்த்திகேயன் அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஏஆர் முருகதாஸோட நடிக்கிறா அப்படி, ஏஆர் முருகதாஸோட மிகப்பெரிய செட்பேக்கில் இருக்கா அப்படி, அங்கேருந்து மீண்டு வருவா அப்படி, ஒரு நல்ல கதையை கொடுப்பா அப்படி, விஜய்க்கு வந்து துப்பாக்கி மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நடித்த படம். இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா வில்லனுக்கு கொடுத்த இம்பார்ட்டனை ஹீரோக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா படம் ஓடி இருக்கும். வில்லனுக்கு கொடுத்த இம்பார்ட்டனை ஹீரோ கொடுக்காதனால இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சரிக்கிருச்சுன்னு சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா யாருக்குமே தெரியாத இடம்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தோன்னா ஆட்டோவில் வரும் அப்படி, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா என்ன சொல்கிறேனே தெரியல. கடைசியாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா குபேரா. இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு யதார்த்தமான படமாக தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டோன்னா ட்ராமா மாதிரி இருந்துச்சு. ஒரு தெலுங்கு இயக்குனர் இறக்கனாலே வந்து பார்த்துக்கிட்டோன்னா பல பேருக்கு இந்த படம் பண்ண பிடிக்கும். ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப போரிங்காக போகுது, ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டோன்னா இழுவையாகவே போகுது, ரொம்ப வந்து பார்த்தா நாடகம் மாதிரி நடந்துக்கிட்டே போகுது அப்படின்னு இந்த படம் வந்து பார்த்தா பல பேருக்கு ஏற்றுக்க முடியல. படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா என்ன தான் அப்படி இப்படி இருந்தாலும் படம் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக போனாலும் படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த இது வந்து பார்த்தா பிடிக்கல. பல பேருக்கு ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நாடகம் போகிற மாதிரியே வந்து பார்த்தா இழுத்துக்கிட்டே இருந்தால படம் வந்து பார்த்தா பிடிக்கல. இது மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சில படங்கள் கலெக்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த படங்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எதிர்பார்ப்பாக பூர்த்தி செய்யாத படங்கள் தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம குட் பேட் அக்லி, நம்ம கூலி படம், இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எதிர்பார்ப்புக்கு கலெக்ஷன் கொடுத்தனாலும் ஆனால் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத படங்கள் இந்த படம் சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தா அந்தளவுக்கு ரசிகர்களோட இதை வந்து பார்த்தோன்னா இது பண்ணவே இல்லை. விடாமுயற்சி அதே மாதிரி தான். இப்போ நிறைய படங்கள் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களோட இதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா பூர்த்தி செய்யலை அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கு கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கும். அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியில் சந்திப்போம். அதுவரை நன்றி. தேங்க்யூ.